என் குழந்தைக்காக நான் உயிரோட இருக்கேன். எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா? அக்கா 2 குழந்தைங்கக்கா, அந்த குழந்தைங்களுக்காக இருக்கேன்க்கா, உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா அப்படின்னு அழுது 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 எத்தனை பெண்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க கதைகள்லாம் பேசவே படுறது கிடையாது. மிக மிக மோசமான ஒரு நிலையில வந்து பல பேர் இருக்காங்க. மிக குறிப்பா பார்த்தீங்கன்னா, போதை. பெரும்பாலான ஆண்கள் வந்து அல்லது வந்து கோடிக்கணக்கான ஆண்கள் இன்னைக்கு போதைக்கு போதைக்கு பிறகு அவர்கள் வந்து இந்த பெண்கள் கிட்ட உடலுறவுக்குள்ள முயற்சி செய்யும் போதும், வன்முறை செய்ய முயற்சி செய்யும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாத அவங்க பண்ணக்கூடிய அத்தனைக்கும் இந்த பெண் வந்து தாங்க வேண்டியிருக்கு. எவ்வளவு பாவம் தெரியுமா இந்த பெண்கள்? அவங்க பெற்ற அந்த சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு முன்னாடியே இவங்க தவறா நடந்துக்கிறது, அசிங்கமா நடந்துக்கிறது. நிறைய வந்து ஏழை மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ரூம்லயும் 2 ரூம்லயும் அவங்க வந்து வாழுறாங்க. அங்க நடக்கக்கூடிய கொடுமைகள் வாயத் திறந்து வெளிய சொல்ல முடியாம அந்த பெண்கள் படக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் வந்து நம்ம சமூகமா நம்ம வந்து பல பிரச்சனைகளை வந்து நம்ம சேர்ந்து தான் இத நம்ம செய்யணும். ஒரு அரசியலா தான் நம்ம இத தீர்க்கணும். அப்படிங்கிற ஒரு நிலைக்கே நம்ம போகாம, அந்த பொண்ணு மட்டும் தப்பு, இந்த குடும்பம் மட்டும் தப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.